கோவை மாவட்டம் வேட்டைக்காரர் பாலசுப்ரமணியங்க. நாங்க வந்துட்டு 37 ஆண்டுகளா வந்து கல்லுக்கு போராடிட்டு இருக்கிறோம். தென்னை அண்டை மாநிலம் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் கல்லுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. 6 அடி வித்தியாசத்துல கேரளாவுல கல்லுக்கு அனுமதி தந்து, அந்த மாநில அரசு வந்து விவசாயிகள ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கல்ல வந்து ட்ரெய்னிங் குடுத்து, அதுக்கு மானியமா ஒரு விவசாயிக்கு ரூ. 10,000 குடுத்து அந்த ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியா உலகம் முழுவதும் வந்து கேரளா வந்து கல்ல வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில மட்டும் தடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கல்லுக்குள்ள தடை வந்து 37 ஆண்டுகளா வந்துட்டு தடை செஞ்சிருக்கிறதுனால எங்களுடைய விவசாயம் எல்லாம் பாழாகிட்டு இருக்குதுங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் முதலமைச்சர் வந்து கல் குடிக்கிறாரு, தென்னையிலிருந்து கல் அரைக்கி குடிக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா விசக்கல்னு சொல்லி வழக்கு போட்டு எங்க மேல 40க்கு மேற்பட்ட வழக்கு இருக்குது. அதனால நாங்க விவசாய பூமி எல்லாம் வித்துட்டு கேரளா போலாம்னு முடிவு பண்ணி அங்க விவசாய பூமி பார்த்துட்டு அங்க கல் அறுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் விசக்கல்லுன்னு சொல்லி பதிவு பண்றாங்க. ஒரு மதுவுல வந்து போதை கம்மியா இருக்குன்னா உடனே வந்து தமிழக அரசு வந்து மது பிரியர்களுக்கு வந்து பிராண்டை மாத்தி போதை தரக்கூடிய ஒரு டாஸ்மார்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த தமிழக அரசு வந்து விவசாயிகளை பாழாக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு மன வேதனை அடைஞ்சு நாங்கெல்லாம் ரொம்ப பாழாகிட்டு இருக்கிறோம். நாங்க வந்துட்டு பொள்ளாச்சி காந்தி இந்த சட்டசபை தேர்தலில் வந்து கல்லுக்கு வந்து பட்ஜெட்ல வந்து கல்லுக்கு அனுமதி தமிழ்நாட்டில் தரலைன்னா நாங்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து பொள்ளாச்சியிலிருந்து காலில் பாத ஆணி அணிஞ்சு வந்து பாது வருடம்பாங்க, அதை அணிஞ்சு நடைபயணமா போய் தமிழக முதலமைச்சர்களுடைய தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடலாம்ட்டு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறோம், பேசிக்கிறோம்.